ஆல் இண்டியா ரேடியோ. திருமுறை மலர்கள் எமது வானொலி களஞ்சியத் தொடரின் 2ஆம் பகுதி. எழுதியவர் பரமக்குடி மே. ஸ்ரீனிவாசன் அவர்கள். இப்பகுதியில் இடம்பெறும் 9ஆம் திருமுறை பாடல்களை பாடுபவர் திருப்பரங்குன்றம் ஏ. திருஞான சம்பந்த ஓதுவார். அமைப்பு சித்தூர் எஸ். ஸ்ரீனிவாசன், டி. சச்சிதானந்தன் ஆகியோர். திருமுறைகள் 12இல் 9ஆம் திருமுறைக்கென்று தனி சிறப்பு உண்டு. திருவிசைப்பா 288 பாடல்களையும் திருப்பல்லாண்டு 13 பாடல்களையும் கொண்டு விளங்குகின்றன. திருமாளிகை தேவர்தான் திருவிசைப்பா ஆசிரியர்களில் முதலாமவர். இறைவனிடம் தான் நெருங்கும் வண்ணம் தன்னை இறைவன் நெருங்கியருள வேண்டும் என்று வேண்டுகிறார். அழகிய வடிவினனே, தேவர்களுக்கு அரசனே, குணம் குறிகளை கடந்து நின்ற ஒப்பற்ற பண்பனே, காலத்தின் வடிவமாக இருப்பவனே, கங்காதேவிக்கு தலைவனே, யமனை வென்றவனே, மன்மதனை அழித்தவனே, நஞ்சையே அமுதமாக உண்டருளி பொன்னம்பல வெளியை கோவிலாக கொண்டு ஆனந்த தாண்டவம் புரிய வல்லவனே, உலகமாயிருப்பவனே, நல்லோயாகிய உன்னை உறுதுணையில்லாத தனித்தவனாகியும் தொண்டனுமாகிய யான் நெருங்கும் வண்ணம் நீ நெருங்கி அருளுக என்று வேண்டுகிறார் இந்த பாடலில். கங்கையை தலையில் ஏற்றவன் ஆகையால் அவன் கங்கை நாயகன் ஆயினன். உயிர்களின் ஆயுள் காலங்களை கணிப்பவன் காலன். மார்க்கண்டேயருக்காக காலனை உதைத்தவன் சிவபெருமான் ஆகையினால் அவன் காலகாலன். விருப்பங்களை உண்டு பண்ணும் மன்மதனை அழித்தவன் ஆதலால் காமநாசா என்றார். ஆலகால விடத்தை அமுதாக உண்டவன் இவன். செம்பற்கோயிலாம் பொன்னம்பலத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடவல்லவன் இவன். அட்டமூர்த்தி வடிவமுடையவன், மண் அஷ்டமூர்த்தங்களுள் ஒன்று. எனவே அவனை ஞாலமே என்றார். சிவபெருமான் கல்லாடை, சடைமுடி முதலிய யோக வேடம் பூண்டு கல்லால நிழலில் தட்சிணாமூர்த்தியாக விற்றிருக்கும் நிலையை குறிப்பிட நற்றவத்தாயை என்றார். இவ்வாறு கோலமே, கோவே, குணமே, காலமே, நாயகா, காலா, நாகா, வல்லானே, ஞாலமே என்று அழைத்து தன்னை நெருங்கியருள இறைவனை வேண்டும் பாடல் இது. கோலமே மேலை வானவர் கோவே, கோலமே மேலை வானவர் கோவே, குணங்குறி குணமே, காலமே, கங்கை நாயகா, கங்கை நாயகா, எங்கள் காலகால காமநாசா, ஆலமே அமுது உண்டு அம்பலம் செம்பற்கோயில், ஆலமே அமுது உண்டு அம்பலம் செம்பற்கோயில், கொண்டாடவல்லானே
செம்பொற்கோயில் கொண்டாடவல்லானே ஞாலமே தவியேன் நற்றவத்தாயே தொண்டனேன் நணுகுமா நணுகே. இனி அடுத்த பாடலில் தன் மனம் இறைவன் அடிகளில் பொருந்தும் வண்ணம் மனம் இசைந்து அருளுக என வேண்டுகிறார். திருவெண்ணீற்றை அணிந்த பவளமாலை போன்றவனே, நிமிர்ந்து நிற்கும் நெற்றிக்கண்ணை உடைய ஒப்பற்ற நெருப்பு வடிவானவனே, வெவ்வேறாகிய அழகிய உலகங்களும் போகப் பொருளுமாயிருப்பவனே, யோக முதிர்ச்சியினால் விளையும் இன்பப் பெருக்கே, மேருமலையாகிய வில்லை ஏந்திய வீரனே, கங்காதேவியை தரித்த சடைமுடியை உடைய அற்புதமான ஆனந்த கூத்தனே, அழகிய பொன்னால் செய்ய பெற்ற பொன்னம்பலத்து அரசே, இடவக்கொடியை உடைய தலைவனே, உன்னை தொண்டனாகிய யான் பொருந்தும் வண்ணம் நீ மனமிசைந்து அருள வேண்டும் என்கிறார் இந்த பாடலில். கங்கையாற்றை சடையில் அணியாகத் தாங்கி அற்புத நடனமாடுவன் ஆதலால் ஆரணி சடை எம் அற்புத கூத்தா என்றார். மேருமலையை வில்லாக ஏந்தி திரிபுரத்தை அழித்தவன் சிவபெருமான் ஆதலால் மேருவில் வீரா என்றார். பொன்னம்பலத்தில் எழுந்தருளி அனைத்து உயிர்காயும் ஆட்சி செய்பவன், எனவே அவன் அம்பொன்சை அம்பலத்தரசே எனப்படுகிறார். இறைவனே ஆண்டவன், உயிர்கள் அவன் அடிமைகள். ஆகவேதான் அப்பர் பெருமானும் ஆட்சி உலகை உடையாய் போற்றி என்றார். ஈசன் மக்கள் முதலியோருக்கும் நிலம், மலை, கடல் முதலியவற்றிற்கும் தலைவன். அறம் எனப்படும் காளை கொடியை உடையவன். எனவே ஏரணி கொடி ஈசன் எனப்படுகிறார். இவ்வாறு இறைவனை குன்றமே, நெருப்பே, போகமே, வெள்ளமே, வீரா, கூத்தா, அரசே, ஈசனே என அழைத்து தான் இறைவனடியில் பொருந்தும் வண்ணம் மனம் இசைந்து அருளுக என வேண்டும் பாடல் இது. நீரணி பவளக்குன்றமே நின்ற நெற்றிக்கண் உடையதோர் நீரணி பவளக்குன்றமே நின்ற நெற்றிக்கண் உடையதோ நெருப்பே வெரணி புவன போகமே யோக வெள்ளமே மேருவில் வீரா யோக வெள்ளமே மேருவில் வீரா ஆரணி சடையும் அற்புத கூத்தா ஆரணி சடையும் அற்புத கூத்தா அம்பொன்சை அம்பலத்து அரசே அம்பலத்து அரசே ஏரணி கொடி எம் ஈசனே எம் ஈசனே உன்னை தொண்டனில் இசையுமாறு இசையே. இனி அடுத்த பாடலில் இறைவன் திருவடிகள் இரண்டையும் தன் மனத்தின் இனிமையோடு கலந்து அனுபவிக்க திருவருள் புரிந்திட வேண்டுகிறார் திருமாளிகை தேவர். குபேரனுக்கு நல்ல தோழனே, இன்பம் செய்பவனே, சூலப்படையினை கையில் ஏந்தியவனே, அழிவில்லாதவனே,
பேரின்ப வடிவினனே, அழகிய பொன்னாலாகிய தூணை போன்றவனே, கற்பகத் தளிர் போலும் அழகனே, 3 கண்களை உடையவனே, மேலான கரும்பு போன்ற இனியவனே, தூய்மை உடையவனே, முருகனுக்கும் விநாயகருக்கும் தந்தையே, பொன்னம்பலத்தில் வந்து தரிசிக்க நிற்கும் இந்திராதி தேவர்களுக்கு தலைமை பூண்டவனே, தொண்டனாகிய யான் உன் திருவடிகள் இரண்டையும் என் மனதில் இனிமையோடு கலந்து அனுபவிக்கும்படி நீ திருவருள் புரிக என வேண்டுகிறார் திருமாளிகை தேவர். இச்சை, கிரியா, ஞானம் ஆகிய சக்தி வடிவுடைய சூலத்தை ஏந்தி சூலபாணி ஆயின. எக்காலத்தும் அழியாது அசையாது நிலைத்திருப்பவன் ஆகையினால் அவனுக்கு தானு என்று பெயர். பேரின்ப வடிவன் ஆகையினால் சிவன் எனப்படுகிறான். எப்பொழுதும் வெற்றியுடையவன் ஆகையினால் கனக நற்றூன் எனப் பெறுகிறான். அடியார்கள் விரும்பியவற்றை அருளுவதால் அவன் கற்பகக் கொழுந்து. முக்கண்ணன் அனகனாகிய சிவபெருமானே முருகனுக்கும் விநாயகருக்கும் தந்தை. பொன்னம்பலத்தில் அமர்ந்த சிவனது திருவடிகளில் தேவர்கள் முடிகள் உள்ளன. எனவே அவன் அமரசேகரன் ஆயினான். இவ்வாறு தோழா, சங்கரா, பாணி, தானு, சிவன், பொற்றூன், கொழுந்து, கரும்பு, அனகன், சேகரன் என அழைத்து இறைவன் திருவடிகள் இரண்டையும் தன் மனத்தில் கலந்து அனுபவிக்க திருவருள் புரிய வேண்டும் என்று சொல்லும் பாசுரம் இதோ. தனதனற்றோடா சங்கரா சூலபாணியே தாணுவே சிவனே சங்கரா சூலபாணியே தாணுவே சிவனே கனகனற்றூணே கற்பகக் கொழுந்தே கண்கள் மூன்றுடையதோர் கரும்பே கண்கள் மூன்றுடையதோர் கரும்பே அனகனே குமர விநாயக சனக அம்பலத்து அமரசேகரனே உனகழல் இணை என் நெஞ்சினுள் இனிதாத் தொண்டனில் நுகருமானுகரே அமரசேகரனே உனகழல் இணை என் நெஞ்சினுள் தொண்டனே என் நெஞ்சினுள் இனிதாத் தொண்டனேல் தொண்டனேன் நுகருமா நுகரே இனி அடுத்த பாடலில் இறைவனிடம் யான் சேரும் வண்ணம் தன்னுடன் சேர்ந்து அருள வேண்டும் என்கிறார். மாறி மாறி வருகின்ற பிறவிகளில் உழல்கின்ற சிறு தெய்வங்களை அடையும் வழிகளில் திகைத்து நிற்கின்ற என்னை அவ்வாறு திகைக்க விடாமல் பொன்னிறமும் மின்னிறமும் கலந்து நிரம்பிய திருவடியின் கீழ் செல்லும்படி செய்த ஒளிவுடைய மாணிக்கமே, தர்மத்தின் பல தன்மைகளை அருளி செய்து சனகாதி முனிவர்களுக்கு குருமூர்த்தியாகி கல்லால மரத்தின் கீழ் எழுந்தருளிய பொன்னம்பலவானே, புறச்சமயத்தினராகிய சமணர் புத்தர்களை உண்டாக்கிய உன்னை தொண்டனாகிய யான் சேரும் வண்ணம் நீ சேர்ந்து அருளுக என்கிறார். இப்பாடலில் பிற சிறு தெய்வ வழிபாட்டு நெறிக்காக பின்பற்றாமல் உயர்ந்த சிவனரியில் இறைவன் சேர்த்து விட்டான். பொன்னிறத்தால் மின்னுகின்ற அவனது திருவடிக்கீழ் தன்னை செலுத்திவிட்டான் என மகிழ்கிறார். உலகில்
புறச்சமயங்களை உண்டாக்கியவன் இறைவனே ஆதலால் அவனை புறன் சமன் புத்தர் பொய்கள் கண்டாயி என்கிறார். இவ்வாறு மணியே அம்பலவா என அழைத்து தன்னுடன் சேர்த்து அருளுக என்று வேண்டுகிற பாசுரம் இது. திரம்பிய பிறவி சில தெய்வ நெறிக்கே திரம்பிய பிறவி சில தெய்வ நெறிக்கே திகைக்கின்றேன் தனை திகையாமே நிறம் பொன்னு மின்னும் நிறைந்த சேவடிக்கு நிறம் பொன்னும் மின்னும் நிறைந்த சேவடிக்கு நிகழ்வித்த நிகரிலாமணியே அறம்பல திறங்கண்டு அருந்தவர்க்கு அரசா ஆலில் கீழிருந்த அம்பலவா புரள் சமள் புத்தர் பொய்கள் கண்டாயே ஆலின் கீழிருந்த அம்பலவா புரஞ்சமள் புத்தரு பொய்கள் கண்டாயை தொண்டனேன் புணருமா புணரே. இனி அடுத்த பாடலில் தொண்டனாகிய யான் தொடரும் வண்ணம் தொடர்ந்து அருளுமாறு இறைவனை வேண்டுகிறார். சிவநிந்தனையோடு தக்ஷன் செய்த வேள்வியில் தக்கனது நல்லதையும் எச்சன் என்பவரின் வலியையும் தாமரை மலரில் வீற்றிருக்கும் 4 முகங்களை உடைய பிரம்மனின் தலையையும் ஒருமிக்க அறுபட்டு தரையில் உருளும்படி ஒளிமிக்க தம் திருப்புருவத்தை நெறித்து கோபித்தருளிய ருத்ரமூர்த்தியே. எலும்பு மாலையானது அழகிய புலித்தோலாகிய ஆடையின் மீது மேலாடி கொண்டிருக்க பொற்கரையில் ஆனந்த நடனம் செய்யும் அழகனே. திருமால் பிரம்மன் முதலிய தேவர்கள் யாவரும் தொடர்ந்து பற்றி அரிதற்கு அரியதாகிய உன்னை தொண்டனாகிய யான் தொடரும் வண்ணம் நீ தொடர்ந்து அருள வேண்டும் என்று வேண்டுகிறார். பிரம்மனின் புதல்வனாகிய தக்ஷன் அறிவிலும் தவத்திலும் சிறந்தவன். சிவபெருமானிடம் மாறுபாடு உடையவனாய் அவரை நிந்தித்து வேள்வி புரிந்தான். வேள்வியின் இறுதியில் வீரபத்ரரால் தண்டனை பெற்று பின்னர் ஆட்டுத்தலையை பெற்றான். யாகத்தின் அதிதெய்வமாகிய திருமாலாகிய எச்சனின் தலையையும் பிரம்மனின் தலையையும் அறுபடுமாறு புருவத்தை நெறித்த கோபமூர்த்தி சிவபெருமான். எனவே ஒன் திருப்புருவம் நெறித்தருளிய உருத்திரனே என்கிறார். பொன்னம்பலத்தில் ஆனந்த நடனம் செய்யும் அழகனை சொக்கனே என்றார். யாராலும் பற்றி அறிவதற்கு அரியவன் என்பதால் எவர்க்கும் தொடர்வரியாயை என்றார். இவ்வாறு ருத்திரனே சொக்கனே என அழைத்து தொண்டனாகிய யான் தொடரும் வண்ணம் நீ தொடர்ந்து அருளுக என வேண்டும் பாசுரம் இதோ. தக்கல் நற்றலையும் எச்சன் அவந்தலையும் தாமரை நான் முகல் தலையும்
ஒக்க விண்டு உருள உன் திருப்புருவம் நெறித்தருளி புருவம் நெறித்தருளிய உருத்திரனே அக்கணி புலித்தோல் ஆடைமேல் ஆட அக்கணி புலித்தோலாடை மேல் ஆட பொன்னம்பலத்தாடும் ஆடும் சொக்கனே சொக்கனே எவர்க்கும் தொடர்வரியாயி தொண்டனேன் தொடருமா தொடரே. இனி அடுத்த பாடலில் தான் விரும்பும் வண்ணம் தன்னை விரும்பி அருளுமாறு இறைவனை வேண்டுகிறார் திருமாளிகை தேவர். நரசிங்க வடிவாய் தூணில் வெளிப்பட்டு இரணியனின் மார்பை கிழித்த திருமாலுக்கு அருள் செய்த கொடையாளனாகிய சரபமூர்த்தியே, சிவபூஜையை மறந்து மயங்கி நின்ற தாரகாட்சகன், கமலாட்சகன், வித்யுன்மாலி என்னும் அசுரர்கள் வசிக்கும் இடமாகிய திரிபுரம் எரிந்து அழியும்படி 4 வேதங்களாகிய குதிரைகள் பூட்டப் பெற்ற தேரின் மேல் ஏறிய ஆண் சிங்கம் போன்ற வீரனே, வலிமை நிறைந்த அரக்கனாகிய ராவணனின் ஆணவம் ஒடுங்கும்படி அவனை கைலை மலையின் கீழ் திருவருள் கொண்டு நசுக்கிய கனகசபையில் எழுந்தருளிய அரசே, விஷத்தை கண்டத்தில் அணிந்த எமது அழகனே, உன்னை தொண்டனாகிய யான் விரும்பும் வண்ணம் நீ என்னை விரும்பி அருளுக என்கிறார் இப்பாடலில். இப்பாடலில் சரபேசராகி திருமாலுக்காக காத்தல் தொழிலை அளித்தது, திரிபுரம் அளித்த வரலாறு, இராவணன் கைலை மலையில் சிக்கிக்கொண்ட வரலாறுகளை முறையே வள்ளலே, சேவகனே, அரசே, விடங்கனே ஆகிய விழிகள் மூலம் விளக்கி தனக்கருள் செய்திடுமாறு வேண்டுகிறார். அப்பாடல் இதோ. மடங்கலாய் கனகல் மார்பு கீண்டானுக்கு அருள் புரி வள்ளலே, அருள் புரி வள்ளலே, மருளாரிடங்குள் முப்புறம் வெந்தவிய முப்புறம் வெந்தவிய வைதிகத்தேர் ஏறிய ஏறு சேவகனே, வைதிகத்தேர் ஏறிய ஏறு சேவகனே, அடங்கல் அடங்கவல் அரக்கல் அருட்திருவரை கீழ் அடர்த்த பொன்னம்பலத்து அரசே, இடங்குள்
கள்விடத்தியம் விடங்கனே உன்னை தொண்டனே விரும்புமா விரும்பே. இனி இப்பதிகத்தின் கடைசி பாடலில் சிவபோதமாக நினையாமல் சிவபோதமாக நினைத்திட அருள் செய்திட வேண்டுகிறார். ஒலிக்கின்ற வீரக்கடலை அணிந்த திருவடிகளை உடைய சிவபெருமானே, வேதங்களும் இந்திராதி தேவர் கூட்டமும் அறிய மாட்டாமல் பிரம்மன் திருமாலுடன் மயங்கி நின்று பல தடவிகள் ஓலமிட்டும் அறிய முடியாத உன்னை அறிவிலியாகிய யான் துதித்த அற்பமான சொற்களை அறிவில்லாத பயனற்ற சிறியோரின் செயலை பொறுக்குமாறு போல பொறுத்து கொள்ளுகின்ற பொன்னம்பலத்துள் எழுந்தருளிய கருணைக்கு இருப்பிடமானவனே, உன்னை தொண்டனாகிய யான் நினைக்கும் வண்ணம் நீ நினைந்து அருள் புரிக என வேண்டுகிறார். இப்பதிகத்தின் ஒவ்வொரு செய்யுளின் ஈற்றடியிலும் விளம்புமா விளம்பே, பணியுமா பணியே, கருதுமா கருதே என வரும் சொற்றொடர்கள் இறைவன் திருவருள் துணையின்றி ஆன்மாவிற்கு யாதொரு செயலும் நிகழாது என்னும் சைவ சித்தாந்த கருத்தை புலப்படுத்துகின்றன. இதனை நினைவில் கொண்டு இப்பதிகப் பாடல்களை படித்து திருவருள் பெறுவோமாக. அந்த இறுதிப் பாடல் இது. மறைகளும் அமரர் கூட்டமோ மாட்டாது அயல் திருமாலோடு மயங்கி முறை முறை முறையிட்டு ஊர்வரியாயை முறை முறை முறையிட்டு ஊர்வரியாயை முற்கனேன் மொழிந்த புன்மொழிகள் முற்கனேல் மொழிந்த புன்மொழிகள் அறைகழல் அறல் சீர் அருவிலா வெறுமை சிறுமையில் பொறுக்கும் அம்பலத்துள் சிறுமையில் பொறுக்கும் அம்பலத்துள் நிறைதரு கருணா நிலையமே உன்னை நிறைதரு கருணா நிலையமே உன்னை தொண்டனேல் நினையுமா நினையே. இதுவரை திருமுறை மலர்கள் 2ஆம் பகுதி கேட்டோம். எழுதியவர் பரமக்குடி மீ. ஸ்ரீனிவாசன். இப்பகுதியில் இடம்பெற்ற 9ஆம் திருமுறை பாடல்களை பாடியவர் திருப்பரங்குன்றம் ஏ. திருஞான சம்பந்த ஓதுவார். அமைப்பு சித்தூர் எஸ். ஸ்ரீனிவாசன், டி. சச்சிதானந்தன் ஆகியோர். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலி களஞ்சிய திட்டத்தின் கீழ் அமைக்கப்பெற்றது.